அன்பு என்றால் என்னவென்று அவனை கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவான். அன்பு என்றால் என்னவென்று அவனை கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவான். அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தன்னை ஈந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். நம்மை போற்று அர்ப்பணித்து யாவும் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னி செய்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, இன்று நாம் தாய் திருச்சபையானது திருமுழுக்கு அருளப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அவருடைய பிறப்பு விழா. இதனை நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் சொலம்னிட்டி என்று. ஒரு விசேட பெருவிழாவாக அகில உலக திருச்சபை கொண்டாடுகின்றது. எதற்காக வென்றால், திருமுழுக்கு அருளப்பர் என்று சொல்லும் பொழுது நமது வாழ்க்கையிலே விசேட விதமாக இரட்சணிய வரலாற்றிலே ஒரு முக்கிய இடத்தை பெறுபவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு முன்பாக இவ்வுலகத்திலே தோன்றி கிறிஸ்துனுடைய வழியை மிகவும் விமரிசையாக ஆயத்தம் செய்த ஒரு முகவராக இருக்கின்றார். எனவேதான் நாம் அத்தனை பேருமே இவர் வழியாக கிறிஸ்து யார் என்பதை அறிய வருகின்றோம். எனவேதான் அவருக்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்ளும் நாம் இவரோடு சேர்ந்து ஆண்டவனை பார்த்து நமது வேண்டுதல் கரங்களை குவிப்போம். தெய்வம் நிறைவாக நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நமது வாழ்க்கைக்கு வேண்டிய சக்தியை தர வேண்டும். நாமும் அவரை போன்று கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஏற்ற பக்குவப்பட்ட பக்தர்களாக வளர்ச்சியடைய நம்மை வழிநடாத்த வேண்டும் என்றெல்லாம் மன்றாடுவோம். நாம் கேட்பது நமக்கு கிடைக்க வேண்டும். நமது பரியை இறைவன் பிரியமான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கணம் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து அவருக்கு எதிராக புரிந்த குறை குற்றங்களுக்காக மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உமதே மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. இதை உமதுமான் கிறிஸ்துவின் மூலமாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்க நிலங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்டு இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கிறேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே.
அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கிறேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாமளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யாரென நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இக்குழந்தையின் பெயர் யோவான். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள்.
செக்கரியாம் என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உமது விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படையலாயினர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வரலானார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, இன்று புனித திருமுழுக்கு அருளப்பருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். புனிதர்களுடைய வரிசையில் பார்க்கும் பொழுது பொதுவாக பிறப்பு விழாக்களை கொண்டாடுவது திரு அவையின் வழக்கம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் மரித்த தினம் புது பிறப்பு அடைகின்றார்கள், அவர்களுக்கு புது வாழ்வு தோற்றுவிக்கப்படுகின்றது, இறைவனோடு சங்கமமாகும் வாழ்க்கை அமைகின்றது. எனவேதான் அந்த புது பிறப்பு தினமாக அவர்களுடைய மரண தினத்தை நினைந்து அந்த நாட்களிலே அவர்களுக்கு விழா எழுப்புவது வழக்கம். ஆனால் திரு அவையின் வரலாற்றிலே இருவருக்கு மாத்திரம் பிறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது. முதலாவது மரியாள், அவளுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதே போன்று இன்னொரு புனிதராக திருமுழுக்கு யோவான் கணிக்கப்படுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலும் அவர் மரித்த தினத்தை அன்று, மாறாக அவர் பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுவதே வழக்கமாக இருக்கின்றது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த மரியாளும் புனித திருமுழுக்கு அருளப்பெறும் தங்களுடைய சென்ம பாவங்களில் இருந்து மீட்கப்பட்டவர்களாக கணிக்கப்படுவார்கள். ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லுவோம், எமது ஆதி பிதாவின் காரணமாக நம் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்ற அந்த பாவம், அதாவது ஒரிஜினல் சின் என்று நாங்கள் சொல்லுவோம், அது இவர்களிடமிருந்து நீக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், மரியாள் தூய ஆவியினால் அவருடைய சக்தியை கொண்டு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலே தாங்குகின்றார். அதே போன்று இந்த யுவானுடைய, அதாவது திருமுழுக்கு அருளப்பருடைய பெற்றோரும் இறைவன் சக்தியால் இந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். ஏனென்றால் தாயின் உதரத்திலே இவர் உதித்த பொழுது அந்த தாயும் தந்தையும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு மனது சக்தியால் அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஆனால் இறைவன் தாமே அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து அவர்களின் உதவியால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் என்பதுதான் நமது திரு அவையின் படிப்பினையாக இருக்கின்றது. எனவேதான் மரியாளுக்கும் இந்த புனிதருக்கும் நாங்கள் பிறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கமாக இருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்று சொல்லும் பொழுது அவர் இறைவன், ஆனால் இவர்கள் மனிதர்கள். இவர்களுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதே போன்று நாங்கள் வேதாகமத்தை பின்னோக்கி பார்க்கும் பொழுது இந்த திருமுழுக்கு அருளப்பர் ஒரு புதினமான பிறவியாக இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், இறைவன் யார் யாரை தமது பணிக்காக தேர்ந்தெடுத்தாரோ, தேர்ந்தெடுக்கப்படும் வேளையிலே அவர்களுடைய பெயரை மாற்றுவது வழக்கம். உதாரணமாக
ஆபிரகாம் என்பவரை நாம் உற்று நோக்குவோமேயானால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய பெயர் ஆபிரமாக மாற்றப்பட்ட கதையை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அதே போன்று யாக்கோபு என்பவரை நாங்கள் நோக்குவோமேயானால் அவருடைய புத்திரர்களுக்கு புதிய பெயரை இறைவன் கொடுக்க முற்பட்ட பொழுது அவருக்கு என்ன பெயரை கொடுக்கின்றார் என்றால் இஸ்ராயல் என்ற பெயரை கொடுத்து ஒரு புதிய பணிக்காக அவரை தேர்ந்தெடுத்த கதையையும் நாங்கள் அறிகின்றோம். அதே போன்று இன்னும் ராயப்பர் அவரும் பேதுருவாக கணிக்கப்பட்டாலும் பாறையாக இருக்கின்றார் என்பதை ஊர்ஜிதம் செய்ய உறுதிப்படுத்த அவருக்கும் ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்ட கதையை நாங்கள் அறிகின்றோம். இன்னும் சின்னப்பருடைய வாழ்க்கையிலே சாவுலாக இருந்தவர் பாவுலாக பெயர் கொடுத்து மாற்றப்படுவதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த திருமுழுக்கு அருளப்பெறும் பிறந்த வேளையிலே அவருடைய உற்றவர்கள் உறவினர்கள் எல்லோரும் அவருக்கு சக்கரியா என்ற பெயரை கொடுக்க முற்படுகின்றார்கள். ஆனால் அவருடைய தந்தையிடம் கேட்டபொழுது அவருக்கு கதைக்க முடியாமல் இருந்தாலும் ஒரு பலகையிலே அவர் யோவான் என்ற பெயரை எழுதி அருளப்பர் என்ற அர்த்தம் ததும்ப அவருக்கு சூட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் நமக்கு எதனை காட்டுகின்றது என்றால் இந்த மானிட வரிசையிலே தோன்றிய இந்த மக்கள் எவ்வாறு இறைவனுடைய பணிக்காக விசேட விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் ஒருவராக இந்த மகானும் விளங்குகின்றார். ஆகவே புனிதர்களுடைய வரிசையிலே மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒருவராக இருக்கின்றார். எவ்வாறு மரியாள் நமது மீட்பரை இவ்வுலகம் கொண்டு வருவதற்கு உதவி செய்தாலோ அதே போன்று அந்த மீட்பர் பிறந்ததின் பிற்பாடு அவருடைய பணியை செய்வதற்கு இந்த திருமுழுக்கு அருளப்பர் ஆயத்தம் செய்த கதையை அவருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விதமாக நாங்கள் உற்று நோக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பல விழுமியங்களை பல கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக இவர் ஒரு உன்னத மகானாக இந்த உலகத்திலே உதித்தாலும் பெருமையை கொண்டவராக அவர் ஒருபொழுதுமே வாழவில்லை. மக்களுக்கெல்லாம் மேலானவராக இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று அவர் ஒருபொழுதுமே சிந்தித்ததும் கிடையாது. ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். வனாந்திரத்திலே வாழுகின்றார். ஒருத்தல் உபவாசம் செய்பவராக வாழுகின்றார். காட்டுத்தேனையும் வெட்டுக்கிளியையும் உண்டு தனது வாழ்க்கையை அவர் வருத்தி ஒரு கஷ்டமான நிலையிலே வாழுவதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனால் இவருக்கு விசேட வரங்கள் கொடுக்கப்பட்டாலும் இவர் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மகானாக இருக்கின்றார். ஆகவே இவருடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரையும் கவர வேண்டும் என்று திரு அவை இந்த பெருவிழாவின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, இவர் இறைவனுடைய விசேட வரத்தை பெற்றிருந்தாலும் எப்பொழுதுமே இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து வாழுகின்றார். இயேசுனுடைய வழியை இவர் ஆயத்தம் செய்தது மாத்திரமல்ல, இயேசு வந்ததும் அவர் மூலமாக தாம் யார் என்பதை அறிந்து அதனை மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இதோ இறைவனால் அனுப்பப்பட்ட செம்மறி பிருவை என்று மக்களுக்கு சொல்லிய கதையையும் நாங்கள் இவருடைய வரலாற்றிலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய வழியை ஆயத்தம் செய்தது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்து வந்ததின் பிற்பாடு அவரை சுட்டி காட்டி மக்கள் எல்லோரும் அவருடைய விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று எடுத்து சொல்லுகின்றார். தாம் கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு கொடுத்த பொழுதும் தூய ஆவியார் கிறிஸ்துவின் மேல் இறங்கிய பொழுது நிச்சயமாக இவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு சான்று பகரும் ஒரு மகனாகவும் இந்த திருமுழுக்கு அருளப்பெற விளங்குகின்றார். இப்படியாக இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல விழுமியங்களை எங்களுடைய வாழ்க்கைக்காக எடுத்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இவர் நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கும் ஒரு மகானாக விளங்குகின்றார். ஏரோது மன்னனுக்கும் ஏரோதியாளுக்கும் இடையிலே ஒரு முறையற்ற
பழக்கம் இருந்தபடியினால் அவர்களுடைய மெய்விவாக வாழ்க்கையிலே பல தவறுகள் ஏற்பட்டிருந்த வேளையிலே அவர் நேரடியாக சென்று நீர் செய்வது பிழை என்று அவரை எச்சரிக்கும் நிலையையும் நாங்கள் இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். எனவே எது சரி எது பிழை என்பதை நெற்றி கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று கூறுமா போன்று உடனுக்குடனே இந்த விதமாக அவற்றை அறுத்து அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, எல்லோருக்கும் எடுத்து சொல்லும் கதையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக இவருடைய வாழ்க்கை இறைவனால் விசேடவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் எனது வாழ்க்கையிலே நான் முதலிடம் கொடுப்பது கிறிஸ்துவுக்கே. அவர் என்னுடைய மீட்பனாக இருக்கின்றார். எத்தனையோ பேர்கள் இவர் வாழ்ந்த பொழுது அவரிடம் வந்து நீர்தாம் வரவிருக்கின்றவரோ அல்லது இன்னும் ஒருவருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமோ என்று கூறுவதை போன்று பல வேளைகளிலே இவரை பார்த்து பல கேள்விகளை கேட்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் இவர் தம்மை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதனாக கிறிஸ்துவனுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக ஆண்டவனால் அனுப்பப்பட்டவன் நான் என்று தெளிவாக சொல்லுகின்றார். என்னை அவரோடு ஒப்பிட முடியாது. அவருடைய பாதனைகளின் வாரைத்தானும் அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்றால் போன்று ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழும் நல்ல மகனாக இந்த திருமுழுக்கு அருளப்பெறை நாம் கணிக்கின்றோம். எனவேதான் இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு உதாரண வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று திரு அவை நமக்கு குறித்து காட்டுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாமும் இந்த மகானை போன்று எவ்வாறு அவர் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்தாரோ, எவ்வாறு கிறிஸ்துவனுடைய வழியை ஆயத்தம் செய்தாரோ, எவ்வாறு கிறிஸ்துவை குறித்து காட்டி இவர்தான் இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பர் என்று சொன்னாரோ, வானத்தை திறக்கச் செய்து தூயாவியை இவருடைய தலையின் மேல் பொழியச் செய்து இவர்தான் கிறிஸ்து என்று மக்களுக்கு வெளிப்படையாக கூறினாரோ, அதே போன்று நாமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய வழியை ஆயத்தம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று திரு அவை நமக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்து ஏற்கனவே இந்த உலகில் பிறந்து விட்டார். அவர் வழியாக நாம் ஏற்கனவே அவருடைய மீட்பையை பெற்றுவிட்டோம். ஆனால் கிறிஸ்து திரும்பவும் வரும் வரையும் இந்த கிறிஸ்து யார் என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. நமது வாழ்க்கையிலே நாங்கள் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் எந்த பணிகளை செய்தாலும் அதன் வழியாக நிச்சயமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்ட வேண்டும். கிறிஸ்து இன்று எங்கு வாழுகின்றார் என்று மக்கள் நம்மை பார்த்து கூறினால் நிச்சயமாக அந்த கிறிஸ்து ஒவ்வொரு கிறிஸ்தவள் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வழியாக நாங்கள் கிறிஸ்துவை காண முடியும் என்ற அளவுக்கு எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே விசேட விதமாக இன்றைய திருப்பலி வேளையிலே இந்த மகானோடு சேர்ந்து ஆண்டவனை பார்த்து எமது வேண்டுதல் கரங்களை குவிப்போம். நாம் எல்லோரும் இந்த மகானை போன்று கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பக்தர்களாக வாழ வளர வரமருள வேண்டும் என்றெல்லாம் மன்றாடுவோம். அந்த உணர்வுகளோடு இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆமென். இப்பொழுது எல்லோரும் எழுந்து எமது விசுவாசத்தை இறைவன் சந்நிதியிலே அறிவிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவையா யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளிடமிருந்து மனிதனானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா
எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவன் சந்நிதியிலே எமது விசுவாசத்தை வெளிப்படையாக எடுத்து கூறிய நாம் அவரது தாராள மனப்பான்மையுடைய நம்பிக்கை கொண்டு எமது தேவைகளை அவர் பாத தண்டையிலே சமர்ப்பணம் செய்வோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானை போல கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சிகளாக திகழவும், எளிய வாழ்வின் வழியாக இறைவனின் நற்செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து செல்லவும் தேவையான அருள் வரங்களை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். உலகில் அதிகாரம் பெற்றுள்ள தலைவர்கள் அனைவரும் ஆணவம் கொள்ளாமல் உண்மையான மனத்தாழ்மையுடன் மக்களை வழிநடத்தவும், நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டவும், குறிப்பாக எளிய மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கவும் அவர்களுக்கு தூய ஆவியின் ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்கள் புனித எலிசபெத் மற்றும் சக்கரியா தம்பதியரை போல இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து வாழவும், தங்கள் பிள்ளைகளை இறைவனின் அருளில் வளர்த்து அவர்களை நற்செய்தியின் பணியாளர்களாக உருவாக்கவும் தேவையான பொறுமையும் அன்பையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றம் தேவைப்படுபவர்களுக்காக மன்றாடுவோம். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என முழங்கிய புனித யோவானின் வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் பொருத்தி பார்க்க அருள் தாரும். பாவ வழிகளில் இருப்பவர்கள் மனம் மாறி உம்மிடம் திரும்பி வரவும், நாங்கள் ஒவ்வொருவரும் நாளாந்தம் புனிதமான வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பம் தொலைக்காட்சிக்கு பல விதங்களிலும் உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எமது சொந்த தேவைகளுக்காக பிரார்த்திப்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த தெய்வமே, நாம் உமது பாதத்தண்டையிலே சமர்ப்பணம் செய்த வேண்டுதல்களை உமது விருப்பிற்கு இணங்க அல்ல, உமது விருப்பிற்கு ஏற்ற வண்ணமாக கொடுத்துத வேண்டுமென்று உமது மகன் கிறிஸ்துவின் மூலமாக உம்மை பார்த்து பிரார்த்திக்கின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாம், நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு வழங்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாம், நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழுகின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டதென தாம் பிறகு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டியும் காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படும் மாத்தலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பெறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வானங்களின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன்னின்று உமக்கு ஊழியம் பிரிய தாழ்ந்தவர்களென எங்களை நீர் ஏற்றுக் கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோன், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு அருளப்பெரு புனித திருத்தூதர்கள், இவ்விலையில் மகோந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமான் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதுவரை கலகமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்தைக்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்திலும் திருட நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நீ நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாயுறவொன்று தேடும் பிள்ளை பொழிந்தேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். செவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டமிட்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் எனும்
அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் நூற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.